தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனைகள் பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்து புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கும் மசோதா 2022 சட்டசபையில் நிறைவேறியது. இதன் வேந்தராக முதல்வர் செயல்படுவார். துணைவேந்தர் உட்பட முக்கிய பணியிடங்களை நிரப்ப முதல்வருக்கே அதிகாரம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சித்தா பல்கலைக்காக சென்னை மாதவரத்தில் 25 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் யுஜிசி எனப்படும் பல்கலை மானியக் குழுவின் விதிகளுக்கு புறம்பாக பல்கலை வேந்தராக முதல்வரை நியமிப்பது குறித்து கவர்னர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு அளித்த பதில் திருப்தி அளிக்காததால் மசோதாவை கவர்னர் திருப்பி அனுப்பினார். ஆனால் அதில் எவ்வித மாற்றமும் செய்யாமல் அதே மசோதாவை சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தது தமிழக அரசு. இதையடுத்து இந்த மசோதா மீது முடிவெடுக்கும்படி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பினார் கவர்னர் ரவி. தமிழக அரசின் பிடிவாதத்தால் சித்தா பல்கலை அமைவதில் இழுபறி நீடிப்பதாக சித்த மருத்துவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து டாக்டர்கள் சிலர் கூறியதாவது: சித்தா பல்கலை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு மாறினால் பல்கலை விரைவாக அமையும் வாய்ப்புள்ளது. தமிழக அரசின் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் நியமனத்தில் தனியார் டாக்டர் ஒருவரை தமிழக அரசு முன்னிலைப்படுத்தியது. ஆனால் கவர்னர் அதை ஏற்க மறுத்து அரசு டாக்டரை துணைவேந்தராக நியமித்தார். கவர்னரின் செயல் அரசுக்கு பிடிக்காததால் கால்நடை பல்கலை உட்பட பல பல்கலைகளுக்கு துணைவேந்தரை நியமிக்காமலேயே வைத்துள்ளது. சித்தா பல்கலை வேந்தராக முதல்வர் செயல்பட்டால் முக்கிய பணியிடங்களில் அவர்களுக்கு சாதகமான தனியார் டாக்டர்களை நியமிக்க அரசு வாய்ப்புள்ளது. அதே சமயம் வழக்கமான நடைமுறைகளின்படி கவர்னரை வேந்தராக தொடர்ந்தால் துணைவேந்தர், பதிவாளர், நிதி அலுவலர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் போன்ற முக்கிய பதவிகளில் அரசு டாக்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அதன் பிடிவாதத்தை விட்டு தந்தால் தமிழகத்தில் சித்தா பல்கலை விரைவில் அமையும். ஆனால் அதை செய்யாமல் அரசு தொடர்ந்து அடம் பிடிப்பதே பல்கலை அமைவதில் முட்டுக்கட்டையாக உள்ளது. பல்கலை வேந்தர் விவகாரத்தில் தமிழக அரசு யுஜிசி விதிகளை ஏற்க மறுப்பது ஏன்? மசோதாவில் சில திருத்தங்களை மேற்கொண்டால் இதற்கு ஒப்புதல் கிடைக்க வாய்ப்புள்ளது என சித்தா டாக்டர்கள் கூறினர்.